இசைக்குயில் ஜானகியுடைய இறுதி ஊர்வலம் தற்போது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரபல பாடகி சித்ரா கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்துகின்ற காட்சிகள் நமக்கு நேரலையில் வந்து கொண்டிருக்கின்ற காட்சிகளை தான் பார்க்கிறோம். அந்த இறுதி ஊர்வலம் புறப்படுவதற்கு முன்பாக அவர் கண்ணீர் மல்க அந்த அஞ்சலி செலுத்தும் காட்சிகள், ஜானகியின் உடலை பார்த்து பிரபல பாடகர் மனோ குலுங்கி குலுங்கி அழுத காட்சிகளை பார்த்த நாம் தற்போது சித்ரா, இசைக்குயில் சித்ரா அந்த கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்துகின்ற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரலையில் தற்போது நமக்கு மைசூரிலிருந்து இந்த காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்திலிருந்து தற்போது வேனில் ஏற்றப்பட்டு பின்னணி பாடகி ஜானகியினுடைய உடலானது கனியனஹத்தி ஹந்தி என்ற கிராமத்திலே உள்ள அவரது பண்ணை தோட்டத்தை கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்படுகிறது. அந்த இடத்திற்கு, அந்த எந்த இடத்தில் அவர் நல்லடக்கம் செய்யப்படுகிறது என்ற காட்சிகளுடைய இடங்களும் பார்த்தோம்னா தற்போது தொடர்ந்து அந்த அஞ்சலி காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. வேனில் ஏற்றப்பட்டு தற்போது அந்த வாகனம் அந்த பண்ணை வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகள் நமக்கு இன்னும் சற்று நேரத்தில் நேரலையில் கிடைக்க இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இன்று காலையிலிருந்து அந்த மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த இசைக்குயில் ஜானகியின் உடலுக்கு தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்தினர். அந்த காட்சிகள் நமக்கு வந்திருக்கின்றன. ஜானகியினுக்கு பாடகி சித்ரா, சுஜாதா, மனோ, பிரபல பாடகர்கள் எல்லாம் நேரிலே அஞ்சலி செலுத்தினார்கள். இளையராஜா வெளிநாடுகளில் தற்போது சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார், இசை சுற்றுப்பயணம். அந்த நிகழ்ச்சி தொடங்கும் முன் ஒரு மௌன அஞ்சலியை செலுத்தி தன்னுடைய அபிமான பாடகிக்கு அஞ்சலி செலுத்தினார் இளையராஜா. அதே போன்று டி ராஜேந்தர் என பல்வேறு பிரபலங்கள் தொடர்ந்து பாடகி ஜானகிக்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். தற்போது கர்நாடக அரசு சார்பிலே அரசு மரியாதையுடன் இந்த இறுதி சடங்குகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த நல்லுடலானது தற்போது அந்த வாகனத்தில் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இசை பேரொளி என்றே அழைக்கலாம் அவரை. எந்த மொழிக்கு சென்றாலும் அந்த மொழியினுடைய மிக சிறந்த பாடகிகள் டாப் 2 என்பார்களே, அது போன்று வந்தால் அந்த மொழியின் டாப் 2விலே நிச்சயமாக ஜானகிக்கு ஒரு இடம் உண்டு. அந்த அளவுக்கு பெண் பாடகிகள் மட்டுமல்ல, ஆண் பாடகர்களே அதிசயித்து போகும் அளவுக்கு ஆண் குரலிலும் மிக சிறப்பாக பாடக்கூடியவர் ஜானகி, ஜானகி என்று கூறலாம். அந்த அளவுக்கு பாடகி ஜானகி தன்னுடைய குரலால் அனைவர் மனதிலும் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகளிலே அந்த இறுதி அஞ்சலி செய்யப்பட்டு இந்த இடத்தில்தான் அந்த அஞ்சலி தகனம் செய்யப்பட இருக்கிறது. அந்த இறுதி அஞ்சலிக்கான இடங்கள் இதுதான். அவருடைய பண்ணத்தோட்ட காட்சிகள் நமக்கு ஒரு பக்கத்திலே வந்து கொண்டிருக்கின்றன. இசையரசியாக கோலோச்சி இருந்த ஜானகி தற்போது மறைந்தாலும் அவர் குரல் காற்றில் கலந்து விட்டாலும் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஏற்கனவே பல முறை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அளவுக்கு மிக சிறந்த ஒரு பாடகியாக பல விருதுகளுக்கெல்லாம் சொந்தக்காரி என்பார்களே, அது போன்ற பல விருதுகளை வாங்கியிருக்கிறார். எத்தனையோ விருதுகள், ஒன்றல்ல இரண்டல்ல, ஏகப்பட்ட விருதுகளை வாங்கி குவித்திருக்கிறார் ஜானகி என்றுதான் கூற வேண்டும். அதே போன்று தன்னை நாடி வந்த மிக உயரிய விருதுகளை எல்லாம் வேண்டாம் என்று விட்டு சென்றவரும் ஜானகி புறக்கணித்திருக்கிறார். அந்த அளவுக்கு மிக சிறந்த ஒரு பாடகியாக இருந்திருக்கிறார். அதே போன்று ஜானகியின் குரல் என்பது ஒரு முறை ஒரு பிரபல இசை அமைப்பாளர், அதே போன்று அவருக்கு ஒரு விழா நடந்து கொண்டிருந்தது. விழாவிலே பேசும்போது ஒருவர் கூடும்போது மிக சிறப்பாக கூறினார், எந்த குரலாக இருந்தாலும் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற அளவுக்கு பாடக்கூடிய ஒரு திறமை ஜானகிக்கு மட்டும்தான் இருக்கு என்று. அதாவது மிக சிறந்த குழந்தையின் மழலையாகவும் ஒலித்த குரல் அது.